வணக்கம். இன்றைக்கி பொங்கல் கிளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அம்மா வீட்லேருந்து வரும்போது என்னென்ன பொருள்லாம் நமக்கு தேவையோ, என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரவுன் ஷீட் தான். இது ஒரு ரோல் வந்து ரூ. 35 ஷெல்ஃப் லைனராக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரூ. 140. இது 3 லேயர் வந்து ஷெல்ஃப் ரேக்கு. இதுவுமே வந்து ரூ. 140 கடையில் வாங்கினது தான். சேம் அதே இது வந்து 2 அடுக்கு ரேக்கு. கொஞ்சம் குவாலிட்டி அதிகம். அப்புறம் கண்டிப்பாக வெளுக்கிற விலை அதிகமாக இருக்கும். அதனால் 1 கிலோ துணி பவுடர், 2 ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து இந்த கோல்டன் கலரு, இது 250. இது வந்து ரூ. 140. இது வந்து ஃப்ரிட்ஜ் மேலே போடுற கிளாத்து. இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. நம்ம வீட்டில் மொத்தம் 5 பைப்பு இருக்குது. இது வந்து வாட்டர் ஃபில்ட்ரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி ஷவர் மாதிரி தண்ணி வரும் பார்த்தீங்களா, இது லைட்டாக ஃபில்ட்ருமே இருக்குதுல்ல. இது வந்து செடிக்கு தண்ணி அடிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அந்த பைப்பு சொருகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதில் 4 வாங்கியிருக்கேன். இதில் 1 வாங்கியிருக்கேன். அது ஒன்று ரூ. 10. அடுத்து வந்து பாசக்கட்டி, அந்துருண்டன்னு கூட சொல்லுவாங்க. இதில் ஒரு 3 வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரஷ் ஸ்டாண்டு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஒன்று வந்து ரூ. 15. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளக்குறதுக்கு 3, துவைக்கிறதுக்கு 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக துணி அதிகமாக சேரும், விளக்குற ஜாமானும் அதிகமாக இருக்கும். அதனால் டீலாம் அடிக்கடி போட முடியாது. அதனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 5. அடுத்து சபீனா, இதுவும் வந்து விளக்குறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது ப்ளீச்சிங் பவுட்ரு 1 கேஜி வந்து அப்படியே பேக்கெட்டாக ஒரே பேக்கெட்டாக இருந்தது. நான் அது வாங்கலை. இது வந்து ஒரு பேக்கெட்டில் 100 கிராம்னு சொல்லி ஒரு 10 பேக்கெட் இருக்கும். நான் செப்பரேட்டாக இருக்கும். அதனால் நான் இதையே வாங்கிட்டேன். ஏன்னா அடிக்கடி பிரித்து காற்று போகாமல் பவர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வாங்கும்போது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து. எறும்பு புத்துலலாம் போட மாட்டேன். எறும்பு வரக்கூடாதுன்னா அந்த கிராசரி ஷெல்ஃபில் மட்டும் போடுவேன். இது வந்து கம்ஃபர்ட்டு. நான் எப்போவுமே இப்படி தான் வாங்குவேன். ஒரு 10 பேக்கெட் வந்து ஒரே கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பப்போ ஒரு ஃப்ளேவரில் வாங்குவேன். இது வந்து இப்போ சென்ட் ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி வாங்கும்போது தான் நமக்கு லாபம். வாட்டர்லலாம் வாங்கி நமக்கு லாபம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பெயிண்ட்டு, இந்த அரிக்கால் படியில் அடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒயிட் கலர் பெயிண்ட்டு, சைடில் வந்து பார்டர் கட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். கையோட வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே வந்து ஸ்நாக்ஸ் கையோடையே வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து பாப்பாவுக்கு ஒரு ப்ரஷ்ஷு. ஏன்னா புதுசாக வாங்கியிருக்க பழைய ப்ரஷ் வந்து வீணாக போயிடுச்சு. ஒரே அடம் ரூ. 140 கடையில். இந்த ஷூ எடுத்தாலே எடுத்தபடின்னு. இதுவாச்சும் பரவாயில்ல, முன்னாடி ஒரு செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா, அதனால் இதையே வாங்கி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை வந்து கிராசரி அப்புறம் பீரோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா, அந்த ரூமில் தான் பெரிய பெரிய குவளை, அண்டா, ஜாமான் எல்லாமே இருக்குது. அதை எடுத்துட்டாலே என்னோடய பாதி ஒர்க் முடிஞ்சுது. நான் ஜாமான் எதுவுமே விளக்கறதுக்காக எடுக்கல, கொண்டு போய்ட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுருவேன். எல்லா வேலையுமே முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக போகி வரத்துக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் விளக்கி வச்சிடலான் இருக்கேன். ஏன்னா போன பொங்கலுக்கு ஒரு ஆர்வத்தில் எல்லா ரூமில் இருக்க ஜாமான் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து போட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். பொங்கலே போயிடுச்சு, ஆனால் பொங்கல் ஜாமான் விளக்கிட்டு இருந்தேன். அந்த மிஸ்டேக்கை இந்த பொங்கலுக்கு நான் கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் ஒரு ரூமாக எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷெல்ஃப் மேலே, பீரோ மேலே இருந்த எல்லா ஜாமானையுமே எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுட்டேன். பீரோவில் இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கட்டிலில் போட்டுட்டேன். வண்டியில் போடுவாங்க பார்த்தீங்களா பேப்பரு, அந்த பேப்பரு அப்புறம் அந்த பேப்பர் இலை, அது 2யுமே தான் வந்து நான் பீரோவில் போட்டு அதுக்கு மேலே தான் ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சிட்ருந்தேன். அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ப்ரவுன் ஷீட் தான் போடலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக பீரோவில் தூங்கிட்டு இருந்த வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் வெள்ளி குங்கும சிமிழ் 2யுமே எடுத்துட்டேன். ட்ராவரில் இருந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எங்களோட ஜாதகம், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஃபைனலாக ட்ராவரையுமே கழட்டி எடுத்தாச்சு க்ளீன் பண்ணுறதுக்காக. 2 புடவைய எடுத்து கட்டிலில் இருக்கிற எல்லா ட்ரெஸ் மேலேயுமே படுற மாதிரி ஃபுல்லாக விரித்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒட்டடை அடிக்க போகிறேன். ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு டஸ்ட்டும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக. ஷெல்ஃபில் இருக்கிற கிராசரி ஐட்டம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றும்போது திருப்பி அதை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே வேலையாக அது முடிஞ்சிடும். இந்த ஜாமானை வந்து ஜிங்கில் விளக்க முடியாது, கண்டிப்பாக வந்து வெளியில் தான் போட்டு விளக்கணும். அதனால் எல்லாத்தையுமே கொண்டு போய் வெளியில் போட்டு விளக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு கீழே தரையில் நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்க ஆரம்பித்தேன். என் பொண்ணுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. இந்த டைமில் தான் ஜாமான் விளக்கும் போது கண்டிப்பாக நிறைய தண்ணி செலவாகும். அதனால் ஃபஸ்ட்டு விளக்க வேண்டிய ஜாமானை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டப்பா எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டப்பாவில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதை விளக்க போகும்போது ஃபஸ்ட்டு டப்பாவில் இருக்க தண்ணியை செகண்ட் டப்பாவில் ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டப்பா விளக்குறோம் அப்படின்னா செகண்ட் டப்பாவில் இருக்க தண்ணியை தேர்ட் டப்பாவுக்கு மாற்றி ஊற்றி வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி வந்து அதிகமாக செலவாகாது. ஜாமானை வந்து ட்ரையாக இருக்கும்போது சோப்பு தொட்டு விளக்குனீங்கன்னா நுரை வராது.
கொஞ்சம் தண்ணி தெளித்து விளக்கும் போது நல்லா நுர வரும், ஜாமானுமே நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்கள் பார்க்குறதுக்கு என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது இல்லை. கொஞ்ச நேரம்தான் அவள் அந்த ஹெல்பிங் மைண்டோடு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. பைப்பை திறந்து விட்டு என்ன நினைக்கிறது, அவளை நினச்சிக்கிறது அப்படின்னு இதே வேலையாகவே இருந்தால் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தார்ப்பா விரித்து போட்டு விளக்கி வச்ச ஜாமான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கவுத்து வச்சுட்டேன். ஆனால் வெயிலே அடிக்கவே இல்லை. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நிமித்தி வச்சுக்கலாம். நானும் என் பொண்ணும் எடுத்து வச்ச கிராசரி ஐட்டத்தை எல்லாமே எடுத்து வெளில வச்சுட்டு இருந்தோம். அவள் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், வாய்ஸ் போடுறேன் பாருங்களேன். அண்ணி அம்பக்கம் ஆடி கம்மலம் மத்தி ஆடு இங்க ஆடு ஆடி கம்பக்க ஆடு இந்த ஆடு நமக்கு ஆடு இந்த ஆடு கம்மலம் ஆடு கேட்டிங்களா? ஆனால் ஏன் என் பொண்ணு இப்படி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் அவளுக்கு சரியாக பேச்சு புரியல. இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இது மாமா வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையே மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாமே வந்து இந்த வாளிக்குள்ளேயே வச்சுருவேன். இதெல்லாம் காய வைக்கணும்னு இல்லை, இதை என்ன பிரிக்கல. இது வந்து நம்ம பிரித்த கவரை கொட்டி வச்சோம் பார்த்திங்களா, அந்த கிராசரி ஐட்டம். இதெல்லாம் வெயில் அடிக்கும் போது தான் நாளைக்கு காய வைக்கணும். இன்றைக்கி வெயிலே அடிக்கல, ஒரு மந்தாரம் மாதிரி இருக்குது, அதாவது மப்பு போட்ட மாதிரி இருக்குது, வெயிலே இல்லை. ஸோ அதனால் காய வைக்கல. அந்த கிராசரி ஐட்டத்தை ஃபுல்லாமல் இந்த வாளியில் தான் வைக்க போகிறேன். இது 140 ரூபான்னு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே நான் வைக்க மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு இருந்த திங்ஸ் எல்லாமே ஒரு பக்கமாக வச்சுட்டேன், ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா தேடி எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக. இந்த பச்சை கலர் வாழையில் குளியல் பொடி, சிகக்காய் பொடி அரைக்கிறதுக்கான பொருள் இருக்குது. இதெல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். ஒரு சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் கடையில் தான் வாங்கினது. ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன், பட் ஆனால் அரைக்கல. இப்போ பொங்கல் வந்துருச்சு இல்லையா, ஜாமான் கழுவுறதுக்காகவே எடுத்து கண்டிப்பாக வெளியில் காய வச்சுருவேன். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் அரைச்சிட்டு வந்துடணும். இதில் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். வெட்டிவேர், பூந்திக்கொட்டை, அப்புறம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, இதெல்லாமே தான் போட்டிருக்கேன். வீடு க்ளீன் பண்ணுறீங்கன்னா கையோட குப்பையை எடுத்துட்டாலே நம்மளோட க்ளீனிங் ஒர்க் பாதி முடிஞ்ச மாதிரி. இப்போ பொங்கல் க்ளீனிங்க்கு கண்டிப்பாக குப்பை அதிகமாக சேரும். நான் ஒரு சாக்கு எடுத்து எல்லா குப்பையுமே அந்த சாக்கில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா துவைக்கிற துணி தான். அந்த துவைக்கிற துணியை 1 பை 1 எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் வச்சு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரீயான டைமில் அது கண்டிப்பாக துவைச்சி எடுக்கணும். கையோடவே பூஜை ரூம் க்ளீன் பண்ண வந்துட்டேன். 2 ரூமுமே பக்கத்தில் தான். எப்படி இருந்தாலும் அந்த ரூம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பூஜை ரூமுக்கு டஸ்ட்டு வரும். ஸோ அதனால் 2 ரூமையுமே ஒரே நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே தனியாக தான் க்ளீன் பண்ணுவேன். விளக்கு தாம்பலம்லாம் தனியாக ஒரு நாள் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நிறைய விளக்கு தாம்பலம் இருக்கும் எங்கள் அத்தைக்கிட்ட, இங்கே வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் தனியாக தான் ஒரு நாள் க்ளீன் பண்ணுவேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு மற்றபடி கீழே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். க்ளீனிங்னாலே கண்டிப்பாக எந்த ஒரு குப்பையுமே இல்லாத அளவுக்கு தான் க்ளீன் பண்ணுவோம். பொங்கல் க்ளீனிங்னால் கண்டிப்பாக குப்பை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இத்தனை நாளாக இந்த குப்பையில் தான் குடும்பம் நடத்தணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும், அவ்வளோ குப்பை இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து எட்ட வைப்போம். கீழே இருக்க ஜாமான்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. நல்லா பயந்துட்டேன் பாருங்களேன். நீங்கள் பாம்பு தானே நினச்சிங்க, நானும் ஃபஸ்ட்டு அதை பாம்பு தான் நினச்சேன். அப்புறமேட்டு பார்த்தா பாம்பு தோல். வெளியில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன், எடுக்கவே முடியல. எடுக்கும் போதே குட்டி குட்டி பீஸாக பிஞ்சு போச்சு. இது வந்து நல்ல பாம்பு தோல், ஒரு 2 அடி இருந்துச்சு. எப்படி இது வீட்டுக்குள்ளே வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கோன்னு இன்ன வரைக்குமே நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பாம்பு இந்த வழியாக வந்திருக்கு. ஒரு சின்ன கேப்பு தான் அந்த சைடில், பக்கத்துலேயே வந்து மண்ணு தோண்டிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வீடெல்லாம் சுற்றி வந்து விரிசல் போட்டுட்ருக்கு. அந்த விரிசல் வழியாக தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. நான் ஒவ்வொரு பொருளுமே பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு வேளை பாம்பு தோல் உரிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குமோ, இதுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா தோல் உரிச்சதுக்கப்புறம் அது கண்டிப்பாக ஒரு ஹீட்டான சர்ஃபேஸ் தேடி தான் போயிட்டுருக்கும். பாவம், அதுங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது. நம்ம தான் அதுங்க இடத்துல வீடு கட்டி வச்சுருக்கோம். நம்ம வீட்டை சுற்றி கொல்ல வழி தான் இருக்குது. அதனால தான் அதுங்க வரப்போக இருக்குது. மேலே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து எலி வந்து போயிட்டுருக்கு. புதுசாக இப்போ கீழே வந்து பாம்பு வர ஆரம்பிச்சிருக்கு.
சீக்கிரம் அந்த இடத்த கேப்பெல்லாம் அடைக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பூஜை ரூமில் இருக்க எல்லா திங்ஸுமே விளக்கு, தாம்பழத்தட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக கொண்டு போய் வெளியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிராசரி ஐட்டம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷெல்ஃபு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு போய் வெளியில் வச்சாச்சு. பீரோவில் இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கட்டில் மேலே போட்டுட்டு அது மேலே வந்து 2 saree கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒட்டடை அடிக்கும் போது டஸ்ட்டு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. இன்னும் வந்து பீரோ க்ளீன் பண்ணல. ஏன்னா ஒட்டடை அடிக்கும் போது பீரோ மேலே டஸ்ட்டு விழும். அதனால் இன்னும் க்ளீன் பண்ணலை. பீரோ வந்து செவுரு ஒட்டினாப்புல இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஃப்ரண்டில் எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி வந்து டஸ்ட் இருக்கும், அதெல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக ஒட்டடை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒட்டடை அடிக்கும் போது இந்த சைடு குழவெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் எப்போவுமே ஒட்டடை அடிப்பேன். ஒரு 1 month ஒன்ஸ் ஆச்சு ஒட்டடை அடிச்சிடுவேன். அதனால் அவ்வளோவா டஸ்ட் ஒன்றுமே இல்லை. அந்த இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, சைடு கம்பி, இதில் வந்து துரு பிடிச்சிருந்தது. ஒட்டடை அடிக்கும் போது துரு தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் ஒட்டடை குச்சி இருந்தது, இப்போ தான் பொங்கலுக்கு முன்னாடி உடஞ்சி போச்சு. அதனால் வந்து தொடப்பத்தை எடுத்து ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 ரூமுக்குமே வந்து ஒட்டடை குச்சி தேவையில்லை. ஏன்னா இந்த 2 ரூம் வந்து ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சேர் போட்டே அடிச்சிடலாம். ஆனால் பெட்ரூமும் கிச்சன் 2 ரூமுக்குமே வந்து கண்டிப்பாக ஒட்டடை குச்சி தேவை. ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம வந்து சேர் போட்டுலாம் ஏறி அடிக்க முடியாது. ஷீட்டுக்கும் ஸ்லாப்புக்கும் இடையில வந்து கலவை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கலவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிசுறாக வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை விட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து கீழே விழுந்துடும். அதனால் அதையுமே வந்து தொடப்பத்தாலேயே தட்டி எடுத்துகிட்டு செவுரு ஃபுல்லாமே ஒட்டடை அடிச்சிட்டேன். இந்த 2 ரூமையும் ஒட்டடை அடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ஆகிடுவோம் போல். கழுத்தெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் இறங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒட்டடை அடிக்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். இங்கெல்லாம் கூட சேரை போட்டு ஏறி ஒட்டடை அடிச்சிட்டேன். ஆனால் அந்த பீரோக்கிட்ட எப்படி ஒட்டடை அடிக்குதுன்னே தெரியல. யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்டீல் பீரோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஆளாக ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒட்டடை அடிக்கலாம். இந்த மர பீரோவை கொஞ்சம் செவுரு ஓரமாக இருந்து எட்ட தள்ளுறதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு வெறும் பீரோ தான், தள்ளவே முடியல. இருக்கவே இருக்குது நமக்கு குரங்கு வித்தை, இதெல்லாம் ஏறி நம்ம ஒட்டடை அடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைலாம் அங்கங்கே ஏறி தொங்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா மரத்தில், அந்த மாதிரி ஏறி ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் யாரையும் நம்பாமல் நம்மளே ஏறி ஒட்டடை அடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏறும்போது கூட ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டேன் ஒட்டடை அடிக்கணும்னு. ஆனால் இறங்குறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன். என்னை படைச்ச ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் பட்ட பாடு. சின்ன வயசில் ஒரு சில பொருள்லாம் கொடுத்து அம்மா இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா வளருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பிடிக்காதனால அதெல்லாம் சாப்பிடாம விட்டுட்டேன். ஒரு வேளை அதெல்லாம் சாப்பிட்ருந்தா நல்லா வளர்ந்துருப்போம் போல். வளராதனால வந்த வேணை தான் அது. மேலே ஏறி சும்மா ராஜா பகவத் சிங் மாதிரி உட்காந்து ஒட்டடை அடிச்சிட்ருக்கேன்ல, கீழே இறங்கும் போது தான் தெரிஞ்சுது கால் எட்டலைன்னு. ஏறிட்டோம், எப்படியாவது இறங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு குரங்கு குட்டி மாதிரி தாவிக்கிட்டு தொங்கிக்கிட்டு தான் இறங்குனேன். அதனால தான் அந்த கிளிப்பிங்லாம் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. மேலே ஷீட்டெல்லாம் ஒட்டடை அடிச்சுட்டு சைட்லேயுமே ஒரு ஷீட்டு தான் கொடுத்துருக்கோம். அதையும் ஃபுல்லாமே அந்த கேப்லலாம் ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீரோ மேலே டஸ்ட்டு விழுந்துருந்தது, அதையுமே வந்து ஒட்டடை அடிச்சுட்டு அப்புறம் கீழே இறங்குனேன். இந்த மாதிரி வந்து ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணுற ஒர்க்காக இருந்ததுன்னா 2 வேலைக்குமே சேர்த்து ஒரே சாப்பாடை செஞ்சுடுவேன். அந்த மாதிரி காலை டிஃபன் முடிச்சுட்டு வந்து செய்ய ஆரம்பித்த வேலை தான். ஈவினிங் 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. எப்படா முடிக்கிறதுனே தெரியல. அப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போடணும் இல்லையா, அதனால் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் கிளம்பி வெளில போயிட்டேன். வாசலில் தண்ணி தெளிக்கிறதுக்காக ஒரு டபுள் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு எடுத்துகிட்டு விறுவிறுன்னு கேட்டுட்டு போய் பார்த்தா கேட்டு பூட்டியிருக்கு. எப்போவுமே கேட்டு பூட்டியிருப்பேன், ஆனால் சாவி எங்கேயோ வச்சுவிட்டேன். அப்புறமேட்டுக்கு பொறுமையாக தேடி எடுத்துகிட்டு வந்து வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு கீழே படிக்கட்டுமே தண்ணி தெளித்தேன். மண்டையில் இருந்து கொண்டையை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே ஒட்டடை அடித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாஸ்கோடையே வந்து நான் மட்டுக்கும் வாசலில் தண்ணி தெளிச்சிட்டு இருந்திருக்கேன். அதோடு போயிட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை, என்னம்மா மூஞ்சில் மாஸ்க் போட்டிருக்க, கொரோனாவா அப்படின்னு கேட்டுட்டாங்க வேறு. இல்லை அத்தை, நான் மட்டும் ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தேன், அதோடய வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆடு மாடெல்லாம் உன் வீடியோவில் நானும் வரேன்னு அடம் முடிச்சுட்டு வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தது. அதோட குட்டியாக 2 கோலத்தை போட்டுட்டு திருப்பவும் நம்ம வேலைக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. அதோட வந்து ஒட்டடை அடித்த இடத்தெல்லாம் வந்து 1 by 1 பெருக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். 2 ரூமையும் பெருக்கி முடிக்கிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஸ்பீடாக காமிச்சேன், ஆனால் நம்ம ரொம்ப பொறுமையாக தான் பெருக்கிட்டு இருந்தேன். இப்போ எப்படி பெருக்கிறனோ இதே மாதிரி தான் பெருக்கிட்டு இருந்தேன். லைட்டாக கால் வலி வந்துருச்சு. ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே அதை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அல்லும் பகலும் பாடுபட்டு எப்படியாவது அந்த வேலையை முடிச்சிடுவேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்ருக்கும் போது அதில் பெண்டிங் வச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை இருக்குது நைட் சரியாக தூக்கமே வராது. காலையில் எழுந்து செய்யணும் அப்படின்ற பதட்டமாகவே இருக்கும். அதனால் அந்த வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நைட்டு கையோடு கை முடிச்சு வச்சுட்டு வந்து தான் நான் தூங்குவேன். அப்போ தான் நம்ம வேலையை முடிச்சிட்டோன்ற நிம்மதி இருக்கும். எல்லாத்தையும் பெருக்கி முடித்து குப்பையெல்லாம் வாரிக்கொண்டு போய் வெளியில் போட்டுட்டு ஃபைனலாக பீரோ வந்து க்ளீன் பண்ண வந்துட்டேன். இந்த பீரோவில் தான் நம்ம பெருக்கின டஸ்ட் எல்லாமே இப்போ அண்டிருக்கு. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு டஸ்ட் அடிச்சிக்கலாம். அந்த காட்டன் கிளாத் வந்து ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். இந்த சின்ன சின்ன இண்டு இடுக்கு இந்த டிசைனு இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடணும்.
அதுக்கப்புறம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி தண்ணியில் எதுவும் கலக்க தேவையில்ல, வெறும் தேங்காய் எண்ணெயுமே மட்டும் வச்சு ஒரு காட்டன் கிளாத்தால் தொடச்சிங்கன்னா அப்படியே புதுசாக இருக்கும், பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். நான் காலகாலமாக என்னோடய பீரோவுக்கு தான் தொடச்சிட்ருக்கேன். நாங்கள் இருக்க ஏரியாவில் எப்போவுமே டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும். அதனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பீரோவோட அவுட்டரில் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். வெறும் எண்ணெயை வச்சு க்ளீன் பண்ணாலே உண்மைக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். நான் எப்போ எந்த வேலை செஞ்சாலும் என் பொண்ணு என் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துடுவா. நான் ஒரு பக்கம் துடைக்க, அவள் ஒரு பக்கம் அழுக்காக்க ஒரே கூத்தாக இருந்தது. இந்த குட்டி குட்டி பூ டிசைன்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் படவே படாது. அதனால் துணியில் நல்லா எண்ணெயை நனைச்சி லைட்டாக அப்படியே அதுக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குட்டி குட்டி கேப்பெல்லாம் எண்ணெய் போயிடும். அதோட வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். நான் அப்படி தான் பீரோவோட எல்லா சைடுமே எண்ணெயை வச்சு தேய்ன்னு தேய்ச்சி பளிச்சுன்னு ஆக்கிட்டேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்திங்கனாலே டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதோட கண்டினியூவேஷன் வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.